ஓம் நமோ நாராயணா. ஒருமுறை சிவபிரான் வெளியே சென்றிருந்த சமயம் பார்வதி தேவி நீராடச் சென்றார். அப்போது தனக்கு காவல் காக்க ஒருவரும் இல்லை என்பதால் தனது நீராட்டுக்காக வைக்கப்பட்டிருந்த சந்தனக் குழம்பை எடுத்து ஒரு உருவம் உருவாக்கி அனுக்கிரகத்தால் அதற்கு உயிரூட்டினார். அவரால் உயிரூட்டப்பட்டதால் அவ்வுருவம் அவரது பிள்ளையாகிவிட்டது. எவரையும் உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாதென பிள்ளையாருக்கு அறிவுறுத்திவிட்டு பார்வதி தேவியார் நீராடச் சென்று விட்டார். அச்சமயத்தில் வந்த சிவபிரானை பிள்ளையார் உள்ளே செல்ல அனுமதிக்கவில்லை. அதனால் கோபம் கொண்ட சிவன் பிள்ளையாரின் தலையை வெட்டிவிட்டு உள்ளே சென்று விட்டார். நீராடி முடிந்ததும் தேவியார் வெளியே வந்து பிள்ளையார் சிரச்சேதமுற்று கிடந்த கோலத்தைக் கண்டு சீற்றங்கொண்டார். தான் உருவாக்கிய பிள்ளையாரை சிவனே சிதைத்து விட்டதை அறிந்த அவர் ஆவேசம் கொண்டவராக காளியாக உருக்கொண்டு வெளியேறி மூவிலகளும் தமது கண்ணில் பட்ட சகலவற்றையும் அழிக்கத் தொடங்கினார். காளியின் ஆவேச நர்த்தனத்தைக் கண்டு அஞ்சிய தேவர்கள் சிவபிரானிடம் சென்று முறையிட்டனர். காளியை சாந்தப்படுத்துவதற்கு சிவன் எண்ணி தனது கணங்களை அழைத்து வடதிசையாக சென்று முதலில் தென்படுகின்ற ஜீவராசியின் தலையை கொண்டு வருமாறு பணித்தார். அதன்படி கணங்கள் வடதிசை நோக்கி சென்றபொழுது அவர்களுக்கு ஒரு யானையே முதலில் தென்பட்டது. அவர்கள் அதன் தலையை கொண்டு வந்து இறைவனிடம் கொடுக்கவும் அவர் அத்தலையை வெட்டுண்டு கிடந்த பார்வதியின் பிள்ளையாரின் உடலில் பொருத்தி வைத்து உயிரூட்டி விட்டார். இதை கண்டு சாந்தமடைந்த தேவியார் மகிழ்ச்சி அடைந்து பிள்ளையாரை கட்டி அணைத்து கொண்டார். சிவபிரான் அந்த குழந்தைக்கு கணேசன் என நாமம் சூட்டி தமது கணங்களுக்கு தலைவராக நியமித்தார் என நாரத புராணத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவே பிள்ளையாரின் அவதார சரிதம். இந்த நிகழ்ச்சி நடந்தது சுக்லபட்ச சதுர்த்தி அன்று ஆகும். அன்றிலிருந்து அத்தினம் விநாயகர் சதுர்த்தி என்ற புனித தினமாக ஆகிவிட்டது. விநாயகரை எந்த பொருள் மூலமாகவும் வடிவமைத்து வழிபடலாம். ஆனால் மஞ்சளில் பிள்ளையார் பிடித்து வழிபட்டால் மகிமை அதிகம் என்கிறார்கள். பார்வதி முதலில் விநாயகரை படைத்தபோது மஞ்சளை பிடித்து உருவாக்கியதுதான் அதற்கு காரணமாக சொல்லப்படுகிறது. விநாயகர் என்றால் மேலான தலைவர் என்று அர்த்தம். விக்னேஸ்வரர் என்றால் இடையூறுகளை நீக்குபவர் என்றும், ஐங்கரன் என்றால் 5 கரங்களை உடையவர் எனவும் அர்த்தப்படும். கணபதி என்பது கணங்களுக்கு அதிபதி என்று பொருள்படும். இவ்வாறே அவரது சகல நாமங்களும் வெவ்வேறு அர்த்தங்கள் அந்தந்த பெயர்களையே பொதிந்துள்ளன. நமோ நாராயண.